மதுரை மாவட்டத்தில் தேவர் ஜெயந்தி விழா கொண்டாட்டத்தின் போது பைக்கில் மாணவிகளிடம் சென்று அத்துமீறலில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அடாவடித்தனம் கைதில் முடிந்தது எப்படி? பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 115வது ஜெயந்தி விழா மற்றும் 60வது குரு பூஜை கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நடைபெற்றது. மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் இருக்கும் முத்துராமலிங்க தேவரின் முழு திருவுருவ சிலைக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் ஏராளமானோர் மரியாதை செலுத்தினர். இந்த நிலையில் மதுரை நரிமேடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் தேவர் ஜெயந்தி நாளன்று இருசக்கர வாகனத்தில் வந்த சிலர் கல்லூரியின் மாணவிகளை ஆபாசமாக பேசியும் அங்கு பணியில் இருந்த பாதுகாவலரை தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக புகார் வந்த நிலையில் குற்றவாளிகள் தொடர்பான அடையாளம் தெரியாமல் இருந்தது. இந்நிலையில் கல்லூரி மாணவிகளிடம் சிலர் அத்துமீறலில் ஈடுபடுவது போன்ற வீடியோ ரீல்ஸ் இன்ஸ்டா இணையத்தில் வைரலாகியுள்ளது. இந்த வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் கல்லூரி நிர்வாகத்தினர் தல்லாக்குளம் போலீசாரிடம் புகார் கொடுத்தனர். தனிப்படை அமைத்த போலீசார் வீடியோ காட்சியில் பதிவான வாகன பதிவெண் அடிப்படையில் சூர்யா, முத்து நானேஷ், அருண் பாண்டியன், மணிகண்டன், சேதுப்பாண்டி, முத்து விக்னேஷ், வில்லியம், விமலஜாய் பேட்ரிக் மற்றும் மணிகண்டன் ஆகியோரை சுற்றி வளைத்தனர். சிக்கியவர்கள் மீது அத்துமீறி நுழைதல், ஆபாசமாக பேசுதல், தாக்குதலில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை போலீசார் கைது செய்தனர். இதுபோன்று தேவர் ஜெயந்தி விழாவில் அத்துமீறலில் ஈடுபட்ட 329 பேர் மீது மதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். குழு மனப்பான்மை அடிப்படையில் சிலர் இதுபோன்ற அத்துமீறலில் ஈடுபடுவதாக தெரிவிக்கும் போலீசார் வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் தொடர்ந்து நடவடிக்கை பாயும் என எச்சரித்துள்ளனர்.